வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அட் கான்பூர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டே 1. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் 90 ஓவர்ஸ் போட முடியல. மழை ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக வந்து அமைஞ்சிருக்கு கான்பூரில். ஸோ மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு நல்லா தெரியும், வெதர் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு ரெயின் இருக்க போகுது. ஸோ 4th and 5th டே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் ஃபார் பெட்டராக இருக்கு. பட் வெறும் 2 நாளைக்கு மட்டும் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கு, ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா தான் வந்து நிக்குது. ஸோ எனிவே ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், அதுக்கு மேல நம்ம கையில எதுவுமே கிடையாது. ஹோப்ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ்ல ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருச்சு அண்ட் செகண்ட் டே தேர்ட் டே அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு 50 ஓவர்ஸ் 60 ஓவர்ஸ் இந்த டேல அட்லீஸ்ட் ஒரு டீம்னால போட முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்கெட்ல ரிசல்ட் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்து பாத்தீங்கன்னா பெருசா இந்த டே 2லயும் டே 3லயும் ஓவர்ஸ் போட முடியலன்னா கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து மூவிங் டுவர்ட்ஸ் டிரா தான் சொல்ல முடியும். இதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியா பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா 2 மேட்சுமே வின் பண்ணிட்டா, ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணதுனால 6 பாயிண்ட்ஸ் கிடைச்சது, செகண்ட் மேட்ச் வின் பண்ணா 6 பாயிண்ட்ஸ். WTC பாயிண்ட்ஸ் டேபிள்ல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் பண்ணலாம் அவங்களோட பொசிஷனை. பட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் தெம். அட் த சேம் டைம் பங்களாதேஷ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 4ல இருக்காங்க WTC பாயிண்ட்ஸ் டேபிள்ல. ஸோ அவங்களுக்கும் இந்த ஒரு டிரா வந்து ஹெல்ப் ஆக போறது இல்லை. பட் இதெல்லாம் வந்து சும்மா நம்ம ஸ்பெகுலேஷன் தான். ஸோ ஓரளவுக்கு வெதர் கிளியர் ஆச்சுன்னா ரிசல்ட்ஸ் கூட வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போதைக்கு அது பெருசா தெரியல. ஸோ இந்த 35 ஓவர் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இட்ஸ் கோயிங் டு பி a ஷார்ட் வீடியோ. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ டாஸ் வின் பண்ணி ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா போலிங் எடுத்தாரு. எனக்கு பிட் ஆஃப் சர்ப்ரைஸ். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க, எனக்கு புரிஞ்சுது. கான்பூர் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா லைக் கிரீனா இருந்துச்சு, மாய்ஸ்டர் இருந்துச்சு அண்ட் அட் த சேம் டைம் இட்ஸ் பிளாக் சாயில். கண்டிப்பா ஸ்லோ அண்ட் லோவா தான் ஆக போகுது போக போக. ஸோ கண்டிஷன்ஸும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி பயங்கர கிளவுடியா இருந்தது. ஸோ அதனால ரோஹித் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்திருக்காரு. ஓகே, எனக்கு புரியுது. பட் ஸ்டில் என்ன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பிளாக் சாயில் விக்கெட், ஸ்லோ அண்ட் லோ விக்கெட்ல நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். பிகாஸ் போக போக வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் இன்னுமே கஷ்டம் தான் ஆக போகும். புரியுதா உங்களுக்கு? பால் பயங்கரமா திரும்பாது. புரியுதா உங்களுக்கு? திரும்பினாலும் பால் ஸ்லோவா வரும். ஸோ போக பேட்ஸ்மேனால பெருசா டைம் பண்ணி அடிக்க முடியாது, ரன்ஸும் குயிக்கா ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ எப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு டைம் கான்பூர்ல ரன் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களால மேக்ஸிமம் ரன்ஸ் அடிக்க முடியும். அதுக்கப்புறம் போக போக இன்னுமே பேட்டிங் டிஃபிகல்ட் ஆகும். ஸோ அந்த வகையில நான் வந்து என்ன நினைச்சேன்னா இந்தியா வந்து அக்ரெசிவா அந்த ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இந்தியன் விக்கெட்ஸ்ல 4th டே ஆடுறது இட்ஸ் ஹைலி ரிஸ்க். புரியுதா உங்களுக்கு? 4th டேன்ற விட அந்த 4th இன்னிங்ஸ் நான் சொல்ல வரேன். 4th இன்னிங்ஸ் விளையாடுறது இட்ஸ் ஹைலி ரிஸ்க். ஏன் அந்த ரிஸ்க் எடுத்தாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் 35 ஓவர்ஸ் 107 for 3 இந்தியா ஆக்சுவலா நல்லா தான் போட்டாங்க, கொஞ்சம் லக் இல்ல. ஸோ கண்டிப்பா நிறைய வந்து பாத்தீங்கன்னா பீட்டன் ஆனாங்க பேட்ஸ்மேன்ஸ், அதெல்லாம் எஜ் வாங்கியிருந்தா செமையா இருந்திருக்கும். பட் ஸ்டில் பங்களாதேஷும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படி கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்க. ஸோ கிரெடிட் அவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த வகையில 35 ஓவர்ஸ்ல 107 for 3 இந்தியன் போலிங் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா ஹியூஜ் கிரெடிட் டு ஆகாஷ் தீப். ஏன்னா அந்த மனுஷன் எப்பவும் விளையாடும் போதெல்லாம் இல்ல, டக்குன்னு அந்த ஒரு இம்மிடியா ஒரு 2 குவிக் விக்கெட்ஸ் எடுத்துறாரு, 2 or 3 குவிக் விக்கெட்ஸ். அண்ட் கண்டிப்பா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்பனா தெரியுறாரு. எப்பெல்லாம் ஆகாஷ் தீப் இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்றாரோ அப்பெல்லாம் இஸ் பீங் ஜெனுவன் விக்கெட் டேக்கரா தெரியுறாரு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் மூவிங் அஹெட். நம்ம நியூசிலாந்து சீரிஸா இருக்கட்டும், அதை விட முக்கியமா பார்டர் கஸ்கர் டிராஃபி வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போறோம். கண்டிப்பா ஆகாஷ் தீப் இஸ் கோயிங் டு பிளே பிவட்டல் ரோல் அந்த ஒரு சீரீஸ்ல, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. என்ன ஒரு டிஃபரன்ஸ், எஸ் ஜஸ்பிரீத் பும்ராவும் சிராஜும் நியூ பால்ல நல்லா தான் போட்டாங்க, பட் பெருசா விக்கெட்ஸ் எடுக்கல. ஆனா என்ன டிஃபரன்ஸ், ஏன் ஆகாஷ் தீப்னால மட்டும் எடுக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராவும் சிராஜும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏர்லி மாய்ஸ்சரை யூஸ் பண்ணி கொஞ்சம் பாலை ஸ்விங் பண்ணணும்னு ஓவர் பிச் பண்ணாங்க, கொஞ்சம் ரன்ஸ் போச்சு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால பேட்ஸ்மேன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செட்டில் ஆயிட்டாங்க. அட் சேம் டைம் ஓரளவுக்கு உங்களுக்கு விட்டு விட்டு விளையாட முடிஞ்சது. அந்த அளவுக்கு பெருசா ஸ்பைஸ் இல்ல ஆக்சுவலா விக்கெட்ல. என்னதான் இது மாய்ஸ்சர் இருந்தாலும் சரி, ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸா இருந்தாலும் சரி, கான்பூர் விக்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 ஓவருக்கு லைட்டா அப்படி அலையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்விங்கும் இருக்காது, ஒன்னும் இருக்காது. எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்துச்சு ஆக்சுவலி. பட் ஆகாஷ் தீப் என்ன நல்ல விஷயம் பண்ணார் பாத்தீங்கன்னா, ஸ்டெம் டு ஸ்டெம் அவரோட மிகப்பெரிய பிளஸே அதான். சேப்பாக்ல பாத்துக்கோங்க, அந்த ஒரு பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தாரு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஜாகிருக்கும் சரி மாமினலுக்கும் சரி ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு போல்ட் ஆகினார். ஸோ அந்த வகையில இந்த 2 விக்கெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெரி சிமிலர் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால he was bowling in the right direction. அதாவது வெளியில போறதுல அர்த்தமே கிடையாது. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்து போட்டீங்கன்னா இந்த பிச்சில் பெருசா பவுன்ஸ் இல்லாதனால பேட்ஸ்மேனால விட்டும் விளையாட முடியும், அட் சேம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணியும் பேட்டிங் ஆட முடியும். வேற ஸ்டெம் டு ஸ்டெம் போடும்போது நீங்க பிளே பண்ணி தான் ஆகணும். சம்டைம்ஸ் நியூ பால்ல அந்த சின்ன மாய்ஸ்சர் இருக்கு பாத்தீங்களா விக்கெட்டு, அது ஹெல்ப் ஆகும். எக்ஸாக்ட்லி ஆகாஷ் தீப்காக தான் நடந்துச்சு. அண்ட் அட் சேம் டைம் ரவிச்சந்திரன் அஸ்வின் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர் சொல்லவே வேணாம், அவரும் சூப்பரா போட்டாரு. அண்ட் இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆஃப் ஷாண்டோ. ஏன்னா he was looking dangerous. அதாவது பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்ல என்னதான் மாமினல் இந்த மேட்ச்ல கொஞ்சம் ஃப்ளூவெண்டா விளாண்டாரோ, பட் ஷாண்டோ வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஃப்ளூவெண்டா விளாண்டாரு. ஷாண்டோ வாஸ்
லுக்கிங் மோர் டேஞ்சரஸ் தேன் மாமினல் நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் மாமினல் வந்து அந்த ஃபைட்டிங் ஆன ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காரு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் டே 2ல இன்கேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா பிளே பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா எவ்வளவு அடிக்கிறாருன்னு பார்க்கலாம். ஸோ அவர் நம்பர் 3 ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. நம்பர் 3 ஸ்பாட்ல அவர் ஆக்சுவலா பெட்டரா பிளே பண்ணியிருக்காரு கம்பேர் டு நம்பர் 4 மாமினல். ஸோ அதனால அந்த ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் முஷ்ஃபிகர் ரஹீம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஒரு 2 நின்றுட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. எஸ் பங்களாதேஷ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ப்ராமிசிங்கா தான் ஆரம்பிச்சாங்க. ஜாகிர் வந்து பாத்தீங்கன்னா ரன் பெருசா அடிக்கல. பட் ஸ்டில் அவரோட டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருந்தது. சர்வைவ் ஆயிட்டு இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. சூப்பர் கேட்ச் ஃப்ரம் ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வாலோட ஃபீல்டிங் நம்ம சொல்லி ஆகணுங்க. சேப்பாக்ல இருந்து இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் இருக்கும் பாத்தீங்கன்னா சூப்பர் கேச்சஸ் எல்லாம் எடுக்கிறாரு. ஸோ அவரோட ஃபீல்டிங் வந்து ஒரு டச் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 107 for 3 வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஓகே அப்படின்னு எடுத்திருப்பாங்க. டாஸ் தோத்து போலிங் எடுத்தாங்க ஆக்சுவலா இந்தியா. அது கம்பேர் பண்ணும்போது ஓகேன்னு இருப்பாங்க. ஆனா பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி தான் பேட்டிங் தான் எடுத்திருப்பாங்க. ஏன் தெரியுமா? பிளேயிங் லெவன்ல சில சேஞ்சஸ். இந்தியா வந்து அன்சேஞ்சா போனாங்க. which is bit of a surprise எனக்கு actually, but still that's okay, not a big deal. And பங்களாதேஷ் பொறுத்தவரைக்கும் நான் எக்ஸ்பெக்டட் தைஜுல் இஸ்லாம் உள்ள வருவாரு டெஃபினட்டா தஸ்கினுக்கு பதில்னு எனக்கு தெரியும். பட் நெவர் தாட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு காலத் மஹமூத் அவர் ஒருவர் ராணாவை ரீப்ளேஸ் பண்ணுவாருன்றதை நான் எதிர்பார்க்கல. பட் ஸ்டில் எனிவே தே கான் வித் சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஸ்பின் ஓரியன்டா போயிருக்காங்க இந்த விக்கெட்ல. ஏன்னா இந்த விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் லோவா ஆக போகுது போக போக. ஸோ இஃப் பங்களாதேஷ் குட் ஸ்கோர் ஒரு 280 290 மாதிரி ஸ்கோர் அவங்களால அடிக்கும். ஈவன் 270 கூட அடிக்கணுமே. இட் வில் பி வெரி குட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இன் கான்பூர். என்ன பொறுத்த வரைக்கும் அதை பண்ணுவாங்களா? முதல்ல அதை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யாம இருக்குமா? அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்தியா பொறுத்த வரைக்கும் சின்ன டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் அவங்க எதிர்பார்த்திருப்பாங்கன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ எனிவே ஆன் அந்த 35 ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிராமா இருந்துச்சு. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஹோப்ஃபுல்லி டே 2ல இதே மாதிரி அட்லீஸ்ட் ஃபுல் ஓவர்ஸ் இல்லைனாலும் ஒரு 40-45 ஓவர்ஸ் நடந்துச்சுனாலும் அட்லீஸ்ட் இந்த மேட்ச் ஏதோ ஒரு வகையில ரிசல்ட்டை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அட்டில் தென் பாய்.